இளைஞர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆதர்ச நாயகனாக தான் இருப்பதாக காட்டிக்கொள்வதற்காக அப்பனும் பிள்ளையும் வெட்கமே கிடையாது. அப்பன் பிள்ளைய புகழறதும் புள்ள அப்பனை புகழறதும் வெக்கமா இல்ல. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஒரு ரேம்ப் மாதிரி கட்டியிருக்காங்க. இது எதுக்குடான்னா ரேம்ப் வாக்கம். அப்படியே இவர் சூப்பர் மாடல், இவர் அப்படியே நடந்து வர்றார். உன்னுடைய வாத்து நடத்தான் தெரியுமே, டிங்கி 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 டிங்கின்னு நடந்து வருது. இந்த வாத்து நடக்கி அப்படியே ஒரு ரேம்ப் வாக். என்ன பண்ண வேலை இருக்கா? என் கூட வேலை தர்றேன் பாரு. புறப்படுவோமா? போவோமா? ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நடையில நூலு விட்டு போச்சு அம்மா சுட்ட வடையில. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. ஜிங்கு ஜிங்குன்னு நடக்கிற நடையில நூலு விட்டு போச்சு அம்மா சுட்ட வடையில. துப்பாக்கில இருந்து சீறி பாயிர தோட்டா மாதிரி இவங்க முன்னாடி நீ வேகமா நடந்து காட்டுறான். ஏன் பாஸ் நாக்க தள்ளுறீங்க? நடக்க கூட முடியாதவனே ஓட சொன்னா எப்படிரா? என் பாடி கண்டிஷன் தெரியாம எங்க அண்ணன் ஏதாவது பஞ்ச டயலாக் பேசிடுறான். கடைசியில அவஸ்தைப்படுறது நான் தான்டா. என்னடா அது? ரேம்ப் வாக். டேய், ரேம்ப் வாக் பண்ற மூஞ்சியாடா இது? என்ன எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? இங்க பார் பார் பாருடா. எரியுதடி மாலா, ஃபேனை போடு. அதான் எக்ஸ்ட்ரா ஃபேன் வச்சு காத்தடிச்சிட்டு இருக்கமே, பத்தாதா? அது எப்படி? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசிய ஆயாச்சாமி. ஒரு பொருள் நல்லா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக மக்களிடையே டிமாண்ட் இருக்குன்னா அதே மாதிரி 10 டூப்ளிகேட் அப்படிங்கிறது களமிறங்கும். ஆனால் ஒரு புது அரசியல் கட்சி செய்த விஷயங்கள் அப்படியே ஒரு 75 வருட பாரம்பரியமிக்க அரசியல் கட்சி தலைவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? நான் ரெடி, நீங்க ரெடியா? போவோமா? ஏண்டா ஒரு மனுஷனை சாவடிக்க பார்த்துட்டு மறுபடியும் புறப்படலாமா நான் கேட்கிறேன். கான்ஃபிடென்ட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு முக ஸ்டாலின் அவர்கள் அப்படியே நிப்பாட்டினாரு பாருங்க. கான்ஃபிடென்ட்டா நீங்களாம் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு இன்னும் பலம் அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ஒரு யூட்டர்னை போட்டு போனார் பாருங்க விருதுநகர் மாநாடு. கான்ஃபிடென்ட்டா இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது விஜய் அவர்கள் அரசியல் கட்சிக்கு வந்த பிறகு அவருடைய யூனிஃபார்மாக இருக்கிறது அந்த க்ரீம் கலர் பேண்ட்டு, ஒயிட் கலர் ஷர்ட்டு. இன்னைக்கு அதே மாதிரியே ட்ரெஸ்ஸில் வந்தார் முக ஸ்டாலின் அவர்கள். எவரி மாஸ்டர் பீஸ் ஹேஸ் இட்ஸ் சீப் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. விஜய் அவர்கள் ரேம்ப் வாக் எப்படி இருந்துச்சு? சும்மா ஓடி வந்தார். அங்கேருந்து அப்படியே அந்த கொடியினுடைய மஃப்ளர் வந்து விழும், அதை பிடிச்சு எடுத்து தலையில் அப்படி கட்டி அப்படி நடந்து ஓடி போய் அதே மாதிரி மஃப்ளரை நம்ம ஸ்டாலின் அவர்களுக்கும் எரியிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் அதை கேட்ச் பிடிச்சு அப்படியே போட்டு இந்த ஊட்டி கொடைக்கானலுக்கெல்லாம் போனால் நம்ம போடுவோம் பாருங்க, அப்படி போட்டு அந்த மூஞ்செல்லாம் மறைச்சிட்டு இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி போஸ்ட் கொடுத்து வச்சிருந்தார். என்ன இதெல்லாம்? எஜமான் நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. அடுத்ததான் என்னப்பா காப்பி அடிக்க போறீங்கன்னு சொல்லி பார்த்தா செல்ஃபி. விஜய் அவர்களுடைய செல்ஃபி வேர்ல்டு ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். அவர் ஃப்ளாக் கட்டிட்டு எடுத்த அந்த வீடியோ ரொம்பவே வைரலாக இருந்துச்சு. இன்னைக்கு அதே மாதிரியான வீடியோவை அண்ணன் உதயநிதி அவர்கள் எடுத்திருக்காரு. மாப்ள நீ டிராப் திஸ்டா மாட்டிக்க. நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஜோக்கர் அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? உன்னை சொல்லப்பா, என் பேரை சொல்லப்பா. 5 ஆண்டுகளுக்கு முன்பு மே 7ஆம் நாள் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக உறுதிமொழி எடுத்தாங்க. இளைஞரணியை ராணுவத்தோடு ஒப்பிட்டு பேசினார். தங்களுடைய தலைவர் என்ன சொல்றாரோ அதை கட்டளையோடு கட்டுப்பாட்டோடு களத்துல இறங்கி செஞ்சு காட்டுவது. ஒவ்வொருத்தனும் வெறித்தனமா இருக்கான். இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. ஏதோ பணத்தை வச்சுக்கிட்டு, அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, போலீஸை வச்சுக்கிட்டு தேர்தலை நடத்திடலாம். வாக்களிக்க போறது மக்கள். எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம, கொள்கைனா என்ன, லட்சியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாம
வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த வித பயனும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவங்களால அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது. இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்டு 75 ஆண்டு தாண்டி பவள விழா தாண்டி போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு திமுகவுக்கு வயசு 76. பின்னாடியே அப்படியே டிஷர்ட்ல இருக்கு உதயநிதி போட்டோவும் ஸ்டாலினோட போட்டோவும் போட்ட ஒரு வெள்ளை கலர் டிஷர்ட் போட்டுக்கிட்டு குவார்டர் அடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்க எல்லாருமே தலை நிமிரும் தமிழகம் அப்படின்ற டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு அவங்க எங்கே போய் நிற்கிறாங்கன்றத பாருங்க. அவங்களை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்பாடு இருக்காது அப்படின்ற ஒரு பிம்பம் இப்ப வந்திருக்கு. காட்டாற்று வெள்ளம் மாதிரி போயிட்டே இருப்பாங்க, யாரும் கண்ட்ரோல்லையும் இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிம்பம் இன்னைக்கு இருக்கு. அவங்கள யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்முடைய கழக இளைஞரணியினர் அப்படி கிடையாது, மிகுந்த கட்டுப்பாடு மிக்கவர்கள். மூஞ்சில வேற யாரும் துப்ப கூடாது பாரு, அதான் நான் துப்புறேன். தலைவர் அவர்களே, நான் சொல்றேன், சுட்டு வரல் தேவையில்லை உங்களுக்கு. நீங்க கண்டு அசைச்சா போதும், இங்க இருக்கக்கூடிய இளைஞர் பட நீங்க சொல்றத செஞ்சு காட்டும். நம்ம கிட்ட கொள்கைகள் இருக்கு, அரசுடைய சாதனைகள் சொல்ல இருக்கு. எங்க சொல்லு. விடியல் பயண திட்டம், முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், 2 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்ப 10 லட்சம் இளைஞர்களுக்கு லேப்டாப் கொடுத்துட்டு இருக்காரு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. கொஞ்சம் பெட்ரோல் எடுத்துங்க, அந்த பெட்ரோல் எடுத்து அந்த ஸ்டிக்கர் மேல நீங்க அப்ளை பண்ணிட்டு வரக்குள்ள. சார் வடகரி வடகரியாலும் தொடகரியாலும் போலாகுது. என்ன சாப்பிடுங்க சார், என்ன சாப்பிடுங்க சார். அந்த ஸ்டிக்கரை ரிமூவ் ஆகுத நீங்களே பார்க்கலாம். இந்த மாதிரி பண்ணாவே இந்த ஸ்டிக்கரை ஈஸியா நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எவ்வளவு பணத்தை செலவு பண்ணட்டா, அவ்வளவுமே போச்சுடா. கெட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் மறக்காமலே போட்டிருந்த வரட்டாமா மீதுறதை வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.